ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில நம்ம ஒரு மேஜிக்கல் இண்டிகேட்டர் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு ஸ்ட்ராங் பையர் ஜோன், செல்லர் ஜோன உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி குடுத்துரும். கண்டிப்பா இது ஒரு லேகிங் இண்டிகேட்டரே கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அது பிளாட் ஆயிரும். பிளாட் ஆனதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் வராது. அண்ட் பிரைஸ் பிஹேவியர பொறுத்து நம்ம அந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிகினர்ஸ் இல்ல ஆல்ரெடி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னுமே என்ட்ரில கன்ஃப்யூஷன் வருது அப்படின்றவங்களும் இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணி பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான இண்டிகேட்டர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதோட சக்சஸ் ரேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 60-70% வச்சுக்கங்க. அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் கண்டிப்பா நீங்க மினிமம் 1:2 ஆர் கிரேட்டர் 1:2க்கு மேல தான் நீங்க இருக்கணும். அட்லீஸ்ட் 1:2, 1:3, 1:4 அப்படின்ற ஒரு ஹை டார்கெட்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா இத ஹோல்ட் பண்ணணும். இல்லப்பா என்னால முடியலன்னா, ஒரு 2 லாட் போடுறீங்கன்னா 1:1ல ஒரு லாட்ட கட் பண்ணிட்டு, ம் இன்னொரு லாட்ட நீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போணும். ஆனா எஸ்எல்ல மாடிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 15 பாயிண்ட்ஸ் தான் நீங்க எஸ்எல் வச்சிருக்கீங்க. 1:1 ஹிட் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் இங்க எஸ்எல் மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா வந்து காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆயிட்டு போச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் இல்ல. ஸோ எஸ்எல் அதே இடத்துல இருக்கணும். டார்கெட் 1க்கு அப்புறம். ஆனா, எப்போ 1:3 மீட் ஆகுதோ, அங்கருந்து நீங்க ட்ரைலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1:2 மீட் ஆனதுக்கப்புறமா ட்ரைலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டிகேட்டர். வாங்க நம்ம இப்போ இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி எப்படின்னு பார்த்துப்போம். ரொம்ப டைம தள்ளி போடாம. ஸோ பிபி டைனமிக்ஸ். இது ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் இந்த இண்டிகேட்டர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ பிபி டைனமிக்ஸ் ஒரு ஃபைனஸ்ட் இண்டிகேட்டருங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா. ஸோ, இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர பத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டோம்னா, இந்த வீடியோவோட வேலை முடிஞ்சிரும். அப்புறம் பேக் டெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை வந்துரும். அத நீங்க பண்ணிக்குவீங்க சூப்பரா. ஓகே. ஸோ, இந்த இண்டிகேட்டர் இப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனோனயும், ஆஸ் பெர் இன்னைக்கு மூவ்மெண்ட்ட பேஸ் பண்ணி, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு குடுத்துரும். ரெட் கலர் வந்தா செல்லர் ஜோன், கிரீன் கலர் வந்தா பையர் ஜோன். ஸோ, இந்த இடத்துல நம்ம பிரைஸ் இங்கேருந்து வருது, இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, இங்கேருந்து நீங்க பையிங் சைட் பார்க்கணும். எஸ்எல் இந்த கிரீன் ஜோனுக்கு கீழ வச்சுக்கணும். அதே மாரி பிரைஸ் இங்க போகுது, ரெசிஸ்ட் ஆகுது அப்படின்னா, செல்லிங் சைட் நீங்க பார்க்கணும். எஸ்எல் இந்த ரெட் ஜோனுக்கு மேல இருக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டார்கெட் இங்க செல் பண்றீங்கன்னா, இந்த கிரீன் ஜோனும், ரெட் ஜோனும் மோஸ்ட்லி உங்க டார்கெட்டா இருக்கும். 10 ட்ரேட்ஸ்ல அட்லீஸ்ட் 5 டூ 6 ட்ரேட்ஸ் உங்களுக்கு இங்கிருந்து இங்க இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் குடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்க இதுக்கு எப்படி நம்ம டார்கெட் செட் பண்றது அப்படின்றதெல்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து 50% இல்ல 25% ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 50%, தேர்ட் டார்கெட் 75%, ஃபோர்த் டார்கெட் ட்ரையலிங் பேஸ்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போலாம். அப்படின்ற மாரியும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க இத இந்த இண்டிகேட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களோ பண்ணி பார்த்துட்டு, இத நம்ம எப்படி நிஃப்டிலயோ, பேங்க் நிஃப்டிலயோ, சென்செக்ஸ்லயோ இல்ல மத்த ஸ்டாக்ஸ்லயோ, இல்ல கோல்ட்லயோ, சில்வர்லயோ, இல்ல பிட்காயின்லயோ யூஸ் பண்ணி பண்றதுன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நான் இப்ப இத 5 மினிட்ஸ் சார்ட்ல நிஃப்டில காமிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. நீங்க கேட்கலாம், இங்க வருது, இப்படி இடிச்சுட்டு மேல போகுது நான் பை பண்றோம். ஓகே. இங்க வருது, இப்படி இடிச்சுட்டு கீழ வந்தா செல் பண்றோம். ஓகே. வாட் இஃப் இது பிரேக் பண்ணிட்டு போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? சேஃப் பிளேயர்ஸ் இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ சேஃப் பிளேயரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா, போயிட்டு பிரைஸ் இங்க வந்து ரீடெஸ்ட் ஆயி ரெசிஸ்டன்ஸ் டர்னிங் இன்டூ சப்போர்ட். அப்படி சப்போர்ட் எடுக்குதுன்னா, மறுபடியும் நீங்க இந்த இடத்துல பை பண்ணி, இந்த ரெட் ஜோனுக்கு கீழ உங்க எஸ்எல். அதே தான் இங்கேயும். பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் ட்ரேட் நம்ம டைரக்ட்டா எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணுங்க சப்போர்ட் எடுக்குதான்னு. சப்போர்ட் எடுத்துட்டு கீழ போகுது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் டர்னிங் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாரி ஒரு கண்டிஷன் வரும்போது மட்டும் பை பண்ணலாம். மத்தபடி எல்லா டைமும் நீங்க இத பேஸ் பண்ணி பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இங்கேருந்து இங்க ரிவர்சல் பார்க்குறோம். இங்கிருந்து இங்க ரிவர்சல் பார்க்குறோம். இதுதான் நம்ம மேஜரா இருக்கணும்.
ஸோ வாங்க இப்ப சார்ட்ட ஓப்பன் பண்ணா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் மட்டும் குடுத்துட்டு நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். இன்னும் நல்ல நல்ல இண்டிகேட்டர்ஸ் கண்ட இண்டிகேட்டர்லாம் நம்ம குடுக்க மாட்டோங்க. எது நம்மளுக்கு வேல்யூபிளா இருக்கோ, அந்த மாரி இண்டிகேட்டர் மட்டும் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ஆல்ரெடி 2, 3 இண்டிகேட்டர் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்கா போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில இதுவும் ஒரு ஃபைனஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல எந்தெந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பார்த்து, அந்தந்த இண்டிகேட்டர நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கனாவே, உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணி குடுக்குற இண்டிகேட்டரோட பவர் புரிஞ்சிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8த் ஏப்ரல் நீங்க மார்க்கெட் ஓப்பன் பண்றீங்க. இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. 8த் ஏப்ரல்ல இருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 8த் ஏப்ரல்ல மார்க்கெட் பாருங்க நம்மளுக்கு இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. ஸோ நோ ட்ரேட் டே. வெரி, வெரி குட். வெரி குட். நோ ட்ரேட் டேன்றது தான் தி பெஸ்ட் ட்ரேடா இருக்கணும் நம்மளுக்கு. அவசரப்பட்டு கண்ட இடத்துல ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றதுக்கு ஒரு நோ ட்ரேட் டே வந்துச்சுன்னா, ஹேப்பியா அந்த டேவ க்ளோஸ் பண்ணுங்க. அகைன் 9த்தும் பாருங்க. நம்மளுக்கு செல்லிங் ஜோனுக்கும் போகல, பையிங் ஜோனுக்கும் போகல. எஸ் அரவுண்ட் 240க்கு போயிருக்குது. ஸோ ஆஸ் பெர் தட் 240க்கு நீங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1:1 அச்சீவ் ஆயிருக்குது. பட் 230க்கு மேல நான் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருவேன். ஸோ இதுவும் எனக்கு ஒரு நோ ட்ரேடிங் டே. அகைன் 10த்தும் ஒரு நோ ட்ரேடிங் டே. ஏன்? ஏன்னா நம்ம செல்லர் ஜோன், பையர் ஜோன் 2க்குமே பிரைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரி குடுக்கல. பட் 13த் பாருங்க. பிரைஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வருது. இங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டிலே வரல. எல்லாமே டோஜி ஸ்டைல்ல இருக்குது. வீக் கேண்டில்ஸ். ஸோ வீக் கேண்டில்ஸ்ல நம்ம செல்லிங் போறது ரிஸ்கி. ஸோ செல்லிங் ஜோனே இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வரணும் நம்மளுக்கு செல்லிங்க்கு. ஸோ பிரேக் பண்ணுது. நான் சொன்ன மாரி பாருங்க. ரீடெஸ்ட் ஆகுது. அங்கிருந்து பிரைஸ் ஃபர்தரா மேல போகுது. ஸோ இப்போ உங்களோட என்ட்ரி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கிடைச்சிரும். நீங்க கேண்டில் சைஸ பொறுத்து அந்த கேண்டில் லோவே உங்க எஸ்எல் வச்சுக்கலாம். இல்லன்னா ரெட் ஜோனுக்கு கீழ வரலாம். அது ஆஸ் பெர் நம்மளுக்கு வர கேண்டில். ஒருவேளை இந்த ரெட் ஜோன் கிட்டயே உங்க என்ட்ரி இந்த இடத்துல ஷார்ப்பா நீங்க என்ட்ரி போட்டீங்க ரிட்ரேஸ்மென்ட்ல அப்படின்னா, இந்த ரெட் ஜோனுக்கு கீழ உங்க எஸ்எல் இல்ல டார்கெட். ஸோ என்ட்ரி பாயிண்ட் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஏன்னா இந்த ரெட் ஜோன் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்ன்னு தெரிஞ்சிருச்சு. பிரைஸ் இங்கிருந்து ரீடெஸ்ட் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ கேண்டில் ஹைய பிரேக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோமா? இல்ல ஒரு நல்ல ரிஸ்கி பிளேயர் அப்படின்னா இங்க டச் ஆனனையும் கூட நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது ரிஸ்கி பிளேயர்ஸ்க்கு. சேஃப் பிளேயர்ஸ்க்கு கேண்டில் ஹை பிரேக் ஆகும்போது தான் என்ட்ரி. ஸோ அங்கிருந்து உங்களுக்கு 1:2ன்ற மினிமம் டார்கெட் கண்டிப்பா கிடைக்கணும். அட்லீஸ்ட் 1:1.5 வரைக்குமா நீங்க ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா எந்த டைம்ல கிடைக்குதுன்றதும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது 1:00. ஸோ 1:00னா கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு டைரக்ஷனுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு ஒரு ட்ரேட் அமைஞ்சிருக்குது. ஸோ இப்போ 4 நாள் பார்த்ததுல நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் கிடைச்சிருக்குது. அண்ட் வி காட் 1:2. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு நோ ட்ரேட். இங்க ஒரு ட்ரேட் கிடைக்குது. அழகா இந்த கிரீன் ஜோன்ல சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்க நம்ம என்ட்ரி எஸ்எல் பார்த்தீங்கன்னா, எஸ்எல் ஹிட் ஆயிருச்சு. இங்க எஸ்எல் ஹிட். ஸோ பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆகல. ஸோ இங்க நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். எடுத்திருந்தாலும் நல்லா ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கிடைச்சிருக்கும். பட் இந்த என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா பிரைஸ் ரீடெஸ்ட் ஆகாமயே கீழ வந்துருச்சு. ஏலியன் கேண்டில்ஸ பார்த்து என்ட்ரி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதாவது ஏலியன் கேண்டில்ஸ்னா பிரைஸ் ஒரு நம்ம என்ட்ரி பாயிண்ட்ட பிரேக் பண்ணிருச்சு. கிரீன் கேண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வரைக்கும் போகல அப்படின்ற பட்சத்துல, அந்த கிரீன் கேண்டிலுக்கு கீழ நீங்க என்ட்ரி எடுத்து, அந்த கிரீன் கேண்டில் ஹையே உங்க எஸ்எல்லா வச்சுட்டு, அங்கிருந்து 1:2 ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஏலியன் கேண்டில் அப்படின்றோம். ஏன்னா மார்க்கெட் செல்லிங் ஜோன்குள்ள இருக்கு. அதுக்கு நடுவுல வர கிரீன் கேண்டில்ஸ் எல்லாமே ஏலியன் கேண்டில்ஸ். அதாவது ஆப்போசிட் கேண்டில்ஸ். நம்மள ட்ராப் பண்ற கேண்டில்ஸ். ஸோ அந்த ட்ராப் பண்ற கேண்டில்ஸ் கீழ நீங்க என்ட்ரி எடுக்கணும். அங்கிருந்து 1:2 டார்கெட் வைக்கலாம். அதுவும் எங்க? நம்ம என்ட்ரி ஜோன் கிட்ட இருந்தா. இதான் இது நம்ம என்ட்ரி ஜோன். ஸோ நம்ம என்ட்ரி ஜோன் கிட்டயே இது நடக்கிறனால எடுக்கலாம். அதுவே இங்க வந்து நீங்க எடுத்தா, அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஜோனுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே அழகா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது. எஸ்எல் ஒரு 1:1 குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ஆஸ் பெர் தி செட்டப் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டு பார்த்துட்டே வாங்க. பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டே வாங்க இத.
இங்க ஓப்பனிங்கே நம்மளுக்கு இங்க சப்போர்ட் எடுத்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கீழ வந்து எடுத்திருந்தா ஓகே. இல்ல இந்த கேண்டிலுக்கு மேலேயே நீங்க எடுத்து இந்த கிரீன் கேண்டிலுக்கு வச்சிருந்தாலும் 1:2 கிடைச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஜோன் கிட்ட வந்தாவே எடுக்கிறது பெட்டரா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பின் பார். ஒரு பையிங் பிரஷருக்கான கேண்டில் அது. ஸோ இப்படி ஒரு பையிங் பிரஷருக்கான கேண்டில் நியர் பையிங் ஜோன் வரும்போது நம்ம தைரியமா எடுக்கலாமா? என்னன்றதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. இதுதான் ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். கரெக்ட்டா வருது. பையிங் ஜோன்ல வருது அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்மளுக்கு ஒரு பின் பார் கிடைக்குது. அங்கிருந்து ஈஸியா ஒரு 1:2க்கு ஷார்ப்பா பவுன்ஸ் ஆகுது. ஸ்கேல்பர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான இண்டிகேட்டர். அங்க வருதுன்னா டக்குன்னு ஒரு ஷார்ட் அடிச்சு லாங் போய் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் பல்கா போட்டு ரிஸ்க் 10 பாயிண்ட் வச்சுட்டு செல்லிங் பாயிண்ட் வருது செல்லர் ஜோன் கிட்ட அங்கிருந்து நம்மளுக்கு ஷார்ப் ஃபால். பட் எக்ஸாக்டா அந்த இடத்துக்கே வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இங்க வரும்போது we have to take that risk. ஃபால், ரீடெஸ்ட், ஃபால். ஸோ நம்ம என்ட்ரி இங்க எஸ்எல் அங்கிருந்து மார்க்கெட் ஒன் டைரக்ஷன்ல கீழே போகுது. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இவன் சொன்ன இந்த இண்டிகேட்டர் ஓகேயா இல்லையா அப்படின்னு பாருங்க. செல்லிங் ஜோன்ல வருது. டெய்லி இது ட்ரேட் கொடுக்காது. கொடுக்குற அன்னைக்கு நல்ல ட்ரேடா கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ உங்களோட ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செட்டப் கூட இதை நீங்க வச்சு ட்ரை பண்றது என்ன பண்ணலாம்? பையிங் ஜோன் வருது, போயிடுச்சு. கீழ இருந்து மேலே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகி அப்புறம் தான் போகுது. இங்கே பிரேக் ஆகுது, ரீடெஸ்ட்டே ஆகல. ஸோ ஏலியன் கேண்டில் படி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேட் ஸ்கேல்பிங் கிடைச்சிருக்கு. 1:1 கூட கிடைக்காம எஸ்எல் போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் எடுக்கலாமா வேண்டாமான்னு முதல்ல நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிரேக் அவுட்ஸ் ஃபெயில் ஆகும், ட்ராப் பண்ணும். இங்க செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க, அகைன் ரிவர்ஸ் ஆகுது. இங்க பை நம்மளுக்கு 1:2 டார்கெட். ஸோ எஸ்எல் வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் காஸ்ட். எஸ்எல் கொடுக்காம நம்மளால ட்ரேடே பண்ண முடியாது. அகைன் செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணி செல்லர்ஸை ட்ராப் பண்ணிட்டு உள்ள போகுதோ அப்பெல்லாம் நீங்க கண்டிப்பா பை பண்ணணும். ஏன்னா செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறனால உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். நார்மலாக ஒரு லாட்டில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட்டை பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஏன்னா யூஸ்வலாக பாருங்க, இந்த இடத்துல கீழே வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட் மூவ், இங்கேயும் பாருங்க கீழே வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட் மூவ். இங்கே மேலே செல்லர்ஸ் எல்லாம் பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவ். இங்கே பாருங்க செல்லர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவ். ஆனால் மற்ற நேரத்தில் பாருங்கள் ஒரு ஸ்லோவாக சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட்ற மாதிரி தான் மூவ் கிடைக்குது. ஸோ இதுலேயும் நம்ம ட்ராப் செட்டப்பையும் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவுமே அதிகமாகுது. நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த பலன் கிடைக்குது. பிரேக் ஆகுது, சைட்வேஸ் போகுது, அகெயின் பிரேக் ஆகுது, ஏலியன் கேண்டில் வருது, என்ட்ரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டார்கெட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வருது. அப்புறம் நம்ம என்ட்ரி போய் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், டன் ஃபார் த டே. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க, அதுக்கு மேலே எடுத்துடாதீங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த இண்டிகேட்டர். ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான் உங்ககிட்ட நாங்கள் எப்போவுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ண எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்குன்னு. நம்ம எஸ்எஸ்டி போரிங் எக்ஸ்ப்ளோசிவ் இண்டிகேட்டர்னு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் எப்போ கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு பண்ண போகிற இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டரை பற்றி இன்னும் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மொமெண்டம் இண்டிகேட்டரை பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம். பாருங்க, ஒரு டைமும் ப்ரைஸ் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பையர் செல்லர் ஜோன் வரும்போது என்ன ஒரு ஃபாஸ்ட் மூவ் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 10 ட்ரேட் எடுத்தாலும் 4 ட்ரேட் உங்களுக்கு 1:4 கொடுக்குது. மிச்சம் 5 ட்ரேட் எஸ்எல்ஏ போனாலும் நீங்கள் சூப்பர் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான இண்டிகேட்டர் தான் இந்த இண்டிகேட்டர். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங். பாருங்கள் செல்லிங் ஜோனில் வருது, அங்கேருந்து என்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபால். ஸோ இப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் ஃப்ரீ டைம்லலாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே பாஸ் இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு
நம்ம கேப்பிட்டல வைப் பண்ணாம ஒரு நல்ல ப்ராஃபிட் குடுக்கும். இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா. அப்படின்ற மென்டாலிட்டி வந்ததுக்கப்புறம், ப்ராப்பரான ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோல, ப்ராப்பரான மனி மேனேஜ்மென்ட்ல இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க அக்கவுண்ட் கிரீனுக்கு வர ஆரம்பிக்கும். மென்டலி நீங்க என்னதான் லாஸ் பண்ணியிருந்தாலும், மறுபடியும் அத ரிகவர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை ஜஸ்ட் 15-20 சக்சஸ்ஃபுல் ட்ரேட்ஸ். அந்த 15-20 சக்சஸ்ஃபுல் ட்ரேட்ஸ இதுதான் செட்டப், இதுதான் ரூல் அப்படின்னு எப்படியாவது உங்கள டிசிப்ளின் பண்ணி கைய கன்னா பின்னான்னு ட்ரேட் எடுக்க வைக்காம பார்த்துக்கிட்டு போட ஆரம்பிச்சீங்கன்னாவே, நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆயிருவீங்க. கமெண்ட் பட்டன், மோட்டிவேஷன் பட்டன்ஸ், சப்ஸ்கிரைப் பட்டன்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்குது. மோட்டிவேட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டெலகிராம் குரூப்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கிடைக்கும். முடிஞ்சதுன்னா அதையும் ஜாயின் பண்ணுங்க. பாய்.